ஸ்டாலின் மட்டும் எதிர்க்கல, எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. இப்ப எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி வரக்கூடாதுன்னு எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்று சேர்ந்தார்களோ, அது போல விஜய் எதிர்க்கிறதுக்காக வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இப்ப மோடி மாதிரி தான் நீயும். மோடி எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அது மாதிரி தான் உன்னையும் அந்த இடத்துல வச்சிருக்கோம். ஏன் நீ நீ எந்த அளவுக்கு ஆபத்தானவனா இருக்க சார்? இப்போ அதுதான் விஜய் சீமான் உருவாக்கி இருக்கக்கூடிய கும்பலும், விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய கும்பலும் சிந்தனை திறனற்றவர்கள். இவங்களை அப்படியே நீங்க பாசிச பிஜேபி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா சீமானாலையும் முடியும், விஜயாலையும் முடியும். இவங்களை அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இவங்க 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்ப அதிமுக ஆளுங்களும் அப்படி மாறிட்டாங்க. இது திமுக காரங்கிட்ட போய் பிஜேபி காலுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. எங்க கிட்ட வந்து நீங்க பிஜேபி பத்தி பேசுங்க. அப்போ சிந்தனை திறனற்ற ஒரு கும்பலை பாசிச பிஜேபிக்காக இவர்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல விஜயும் ஒண்ணுன்னா அப்ப கோவம் வருமா வராது? அப்ப உன்னை எதிர்ப்போமா மாட்டோம்? எல்லாரும் விஜய் எதிர்க்கலையே. அதிமுக விஜய் எதிர்க்குதா? பிஜேபி விஜய் எதிர்க்குதா? பாமக விஜய் எதிர்க்குதா? அப்புறம் இல்லை, ஒரு கிரேஸ் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு கூட நிறைய பேர் பெண்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் எழுதிக்கலாம் இன்னொரு டைம், ஆனா வந்து விஜய் பார்க்க முடியாம போயிடும் இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறாங்கல்ல. அப்ப அந்த கிரேஸ் இயல்பாவே அந்த மக்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட இருக்கிறப்போ அது விஜய் ஏன் பொறுப்பேற்க முடியும்? அப்புறம் அண்ணா ஏன் அப்படி சொன்னாரு? மாணவர்கள் படிக்க போங்க, போராட்டத்தை நாங்க பாத்துக்கிறோம். தந்தை பெரியார் பள்ளிக்கூடம் திறக்கணும், பெண்களை படிக்க அனுப்பணும், நம்மளுக்கு வந்து கல்வி வாய்ப்பு கொடுக்கணும்னு போராடிய அவரே தான் போராட்டத்துக்குலாம் நீங்க வராதீங்க, மாணவர்கள் போய் படிங்கன்னு ஏன் சொல்லணும்? பெரியார் ஏன் அப்படி சொல்லணும்? அண்ணா ஏங்க அப்படி சொல்லணும்? இவங்க ரசிகர்கள் இப்படி சொல்லுவதற்கு விஜய் எப்படிங்க பொறுப்பாவாரு? இந்த விஜய் இந்த அவனோட ரசிகர்கள் கூட்டத்துல நசுங்கி மூச்சு தண்ணீரே செத்து போனதுக்கு விஜய் எப்படிங்க பொறுப்பாவாருன்னு கேட்டா எப்படி சார்? தன்னுடைய ரசிகர்களை இன்னும் விஜய் அரசியல்வாதியா மாறல அப்படிங்கிறத வந்து நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன், நினைவுபடுத்துறேன். தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றல, தொண்டர்களாக மாற்றி அரசியல் படுத்தல, பக்குவப்படுத்தல. அதனால அவங்க சொல்றாங்க, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்கூல் எக்ஸாமே போனாலும் பரவாயில்ல, காலேஜ் எக்ஸாமே போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் கோட்டு போடலன்னா குடும்பத்திலேயே விஷம் வச்சு கொண்டு விடுவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு குடும்பமே போனாலும் பரவாயில்ல, வேலையே போனாலும் பரவாயில்ல. இப்படி பொறுப்பற்றத்தனமாக எப்படி பேச முடியுது? இந்த இந்த பொறுப்பற்றவர்கள் கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்புல விஜய் இருக்கிறதுனாலதான் பொறுப்பற்ற கூட்டத்துக்கு லேட்டா வர்றது, பொறுப்பற்ற கூட்டத்தை நடத்துவது, அதுல மக்களை பலி கொடுப்பது அப்படின்னு இருக்கு.